அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தமிழ் விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருமானம் நிறைய வருதுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 2ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு சுப செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. எப்படி வருதுன்னே தெரியாது. இப்போ இந்த ஏதோ ஒரு படத்தில் இருக்காவ இப்படி வாங்கி போடுறது, இப்படி வாங்கி போடு, இப்படி அது மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து வாங்கி போடுவீங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் செலவு பண்ணுவீங்க. அந்தளவுக்கு வருமான செலவுகள் ஏற்படுற ஆண்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த செலவுகள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு பெரிய வெற்றி உங்களை தேடி வரும். பெரிய வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை, அமோகமான வெற்றியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு 8 வருஷமாக படாத அவஸ்தைப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு ஜென்ம சனி பாத சனி முடிஞ்சும் கூட நல்லது நடக்காமல் இருந்தது. அவமானங்களை பார்த்தவர்களுக்கு இப்பொழுது அவமானத்திலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நான் நட்சத்திரமாக பிரிக்கிறேன். இந்த வருஷம் நான் பலன் எப்படி கொடுக்குறேன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அதுக்கு அடுத்தது அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்களாக பிரிக்க போகிறேன். அதனால் அந்த பேசிஸ் தான் பலன் சொல்ல போகிறேன். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவாளுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அந்த புதிய நபர்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, வருமானம் இருக்குது, தொழில் விருத்தி இருக்குது, புதிய நண்பர்களின் அறிமுகம் இருக்குது. ஆனால் அதே சமயம் சில நபர்கள் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களையும் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்துவார்கள். இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இதில் 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு ராசியை பார்க்கும்பொழுது உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு சம்மந்தமாக நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. வயிறு ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, ஒழுங்கான தண்ணி குடிக்காமல் இருந்திருப்பாங்க, கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் விமோசனத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், உடம்பில் இருந்த வியாதிக்கு, வயிறு சம்பந்தமான வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதனால் இந்த விசாக நட்சத்திரத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்குது. புதுசாக சில பேர் உங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ணலாமே, நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்க, கூட இதையும் சேர்த்து பண்ணலாமே, ஆட் ஆனாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷ்னலாக பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அது உங்கள் சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கணும். அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லாத ஒரு ஆண்டு விசாகம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை காணாத ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன சார் இவ்வளோ கைதூக்கி சொல்கிறீங்கன்னா, அவ்வளவு விசேஷம் இருக்குங்க. சொந்த வீட்டுக்கு குடி போவீங்க. சொந்த வீட்டை நீங்கள் இன்னொரு வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டை விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பழைய வீட்டை விற்றுட்டு தான் புது வீடு வாங்குவீங்க. இந்த வீடு விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளில் சாதகமாக இருக்குது. ஏன்னா வீடை விற்றா தான் பணம் வரும். அந்த வீட்டை விற்று பணம் வந்ததுன்னா அதை வச்சு உங்களுடைய கடன் அடைப்பீங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா இப்போ ஆரம்பித்ததானே இன்னும் அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் உங்களுக்கு சூப்பரான டைம் இருக்குது. 5 வருஷம் இல்லை, 6 வருஷத்துக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள்லாம் தே வில் கிரியேட் ஹிஸ்ட்ரி. அதாவது குழந்தைகள் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுவாங்க படிப்பில். அவ்வளோ ஒரு அமோகமான மார்க் எடுத்து, அதாவது அரியர்ஸ் இல்லை, உங்களுக்கு 9 out of 10 9.1 CPA வைக்கிற அளவுக்கு இந்த குழந்தைங்க அவ்வளோ அமோகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விசாக நட்சத்திரம் மட்டும் இல்லை, அனுஷம் நட்சத்திரம் மட்டும் இல்லை, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் கேட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செலவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் இந்த வருஷம் நீச்சஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறதுனால உங்களுக்கு கௌரவத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, செலவே கிடையாது.
உங்களுக்கு 1000 ரூபா செலவு வந்ததுன்னா 10 ரூபா செலவாச்சுன்னா பெரிய விஷயம். யாருக்கு? அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு 10,000 ரூபா செலவு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபா செலவாகும். ஆனால் அதே கேட்டை நட்சத்திரக்காரங்க இருக்காங்களே, அவங்களுக்கு வருமானம் 1000 ரூபா இருக்குன்னா 1100 ரூபா செலவு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முதல்ல செலவு இருக்காது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வீட்டில் சுப விஷயங்கள், தனவிரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே சமயம் உங்களுக்கு பிஸ்னஸில் நிறையா முதலீடு பண்ணுவீங்க. புதுசாக பொருள் வாங்கலாமா, பிஸ்னஸில் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ப்ராப்பர்ட்டினா நிலம் சார்ந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, உங்களுடைய தொழில் சார்ந்த ஐட்டம்ஸ் வாங்குறதுக்குண்டான ஆக்சசரிஸ் வாங்குறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவசரப்பட்டு 10 ரூபா வருதுங்கும்போது உடனே போய்ட்டு அதை வாங்குகிறேன், இதை வாங்குறேன்ட்டு ஒரு 1000 ப்ராடக்ட்டை வாங்கி வைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்கி வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. யாருக்கு? கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு. அது முதல் 4 மாதங்கள் இல்லை, ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா கடைசி 8 மாதங்கள் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு வருதுன்னு. உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எந்த செலவுமே மருத்துவ செலவு கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு தான் செலவு வரக்கூடிய வகையில் இருக்குது. மருத்துவ செலவுகளால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா அதை நடத்துறதுக்காக செலவு பண்ண மாட்டீங்க, அதை மேம்படுத்துவதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேம்படுத்தும் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் முழுவதுமே அமோகமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியும் சந்தோஷமும் வருமானமும் குடும்ப ஒற்றுமையும், உங்கள் எதிரிகள் கூட உங்களிடம் கையெட்டி சேவகம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும், வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. செலவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வருமானம் இருக்கும். ஆனால் செலவை நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறீங்க. அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள்.